எந்த மாடியில் நாங்கள் ஏற போகிறோம்னு தெரியல. வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் காங்கேசன்துறை கப்பல் துறைமுகத்தில் நிற்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கப்பல் சேவை வந்து ஆரம்பிக்கப்படுது இலங்கையிலேருந்து தமிழகத்துக்கு. நேற்று அங்கேருந்து கப்பல் வந்தது, இன்றைக்கு இங்கேருந்து போகுது. நாளையிலேருந்து பலமை போல் வந்து இந்த கப்பல் சேவை வந்து நடக்கும். இன்றைக்கு வந்து நாங்களும் இந்த கப்பலில் போகிறோம். அதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கப்பலில் போகிறதுக்கு வந்து என்னென்ன நடைமுறைகள் இருக்குது, இந்த கப்பல் இந்த அமைப்புகள் எப்படி இருக்குது, இந்த கப்பலில் என்ன வசதிகள் இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் அப்படியே முழுமையாக நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அப்படியே தொடர்ந்து வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் கிட்டத்தட்ட 7 மணி ஆகிட்டுது. காங்கேசன்துறை கப்பல் துறைமுகத்துக்கு வந்துட்டோம் பாருங்கள். இதுதான் கப்பல் துறைமுகத்தின் முன்பக்கம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கப்பலில் புறாக்கள் வந்து கொண்டிருக்கணும். நாங்களும் அப்படியே உள்ளுக்க விட வலிக்கிட்டோம், நாங்கள் அப்படியே உள்ளுக்க போவோம் பாருங்கள். இதுதான் முன்பக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களோ. பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த பாஸ்போர்ட்டையும் டிக்கெட்டையும் பார்த்துட்டு அப்படியே உள்ள கூடி நம்ம பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னுக்கு விசாவையும் டிக்கெட்டையும் செக் பண்ணி போட்டு உள்ளுக்க வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்களை எல்லாம் உள்ளுக்கு எடுக்கணும் பாருங்கள். இதுக்கெல்லாம் அப்படியே உள்ளுக்க போகணும். இதில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த கொண்டு வர பொருட்கள் எல்லாம் ஸ்கேன் பண்ணிக்கணும், அதோட பாஸ்போர்ட்டும் பார்க்கணும் பாருங்கள். இதுதான் அந்த இடம் பாருங்கள். இதுதான் அந்த ஸ்கேனர் மிஷின் பாருங்கள். ஸ்கேன் ஆகி கொண்டு வருது. இப்போ வந்து அதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் செக் பண்ணியிருக்கோம். பேக்கோடு தான் நாங்கள் இதுக்குள்ளே உள்ளுக்கு போவோம். இதில் வந்து அடுத்த செக்கிங் நடந்துகிட்ருக்கு. இங்கே வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து பஸ்ஸுக்கு போய் கொண்டிருக்கணும். பஸ்ஸில் இருந்து அப்படியே கப்பலுக்கு போயினோம் பாருங்கள். நாங்களும் இப்போ இதுக்கால போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா பஸ் நிற்குது. இந்த பஸ்ஸில் ஏறி கப்பல் அடிக்க போவோம். முதல் போய் கப்பல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கப்பல் பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு. அப்படியே உள்ளுக்கு வரை போவோம். அப்படியே காப்பரடிக்கு போய் பார்ப்போம். பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு. கப்பல் நிற்குது. இந்த கப்பலெல்லாம் நாங்கள் இப்போ போகிறோம். அப்படியே கீழே இறங்கி போய் பார்ப்போங்க நீ என்ன நடக்குதுண்டு. பாருங்கள் கப்பல் எப்படி இருக்குதுண்டு. இதில் தான் நாங்கள் போகிறோம். 2 மாடி கப்பல். இது எந்த மாடியில் நாங்கள் ஏற போகிறோம்னு தெரியல, பார்ப்போம். பெண்ணுக்கெல்லாம் இப்போ வந்து பஸ்ஸில் வந்தாக்கள் வந்து இறங்கி கொண்டிருக்கணும். இப்படியே போய் பார்ப்போம். மேலேயும் வரி போகலாம், பார்ப்போம். உள்ளே போய் அப்படியே சுற்றி காட்டுறேன்னா இதை எங்களுக்கு கூடின வகையில் எங்களுடைய மக்கள் இந்த சேவையை ஆதரித்து இந்த சேவையை மேலும் மேலும் மெருகூட்டுவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வது. இந்த சேவை நீ எப்போலேருந்து தொடர்ச்சியாக இருக்குது? நாளையிலேருந்து தொடர்ச்சியாக நடக்கும். தினமும் நடக்கும். காலையில் 8 மணிக்கு நாகப்பட்டினத்துலேருந்து வலிக்கிட்டு மத்தியானம் 12 மணிக்கு இங்கே வரும். இங்கேருந்து 2 மணிக்கு வலிக்கிட்டு அங்கே 6 மணிக்கு போயிடுச்சு. இங்கே பாருங்க இவ்வளோ பெரிய கப்பல் உண்டு. இதில் பாருங்க எல்லாருக்கும் இந்த இது போட்டு அனுப்புவேன். சரி 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 நான் ஆர்கனைஸ் பண்ணேன். அது எல்லாரும் வாங்க 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 நீங்கள் இருங்கம்மா. Come, where are you? Passengers, come.
நன்றி அண்ணா. சரி, நாங்கள் அப்படியே மேலே போய் பார்ப்போம். வெல்கம் பண்ணி வர வைக்கணும், அந்த ஃப்ளைட்டுகளில் கூப்பிடுவேணும். அது மாதிரி இது பாருங்க, ஏறி போகிற இடம் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் வந்து இந்த கப்பல்ன்ற மேல் பக்கம். இங்கே பாருங்க, மேலாண்டு பார்க்க பாருங்கள் கீழே எப்படி இருக்குதுண்டு. மேல் பக்கத்தை பார்த்தீங்களா? இப்போ வந்து அப்படியே உள்ளுக்கு போ. கப்பலுன்ற உள்பக்கம், அதுவும் மேல் மாடி. இப்போ நாங்கள் நிற்கிறது இங்கே பாருங்க, ஒவ்வொரு சீட்டுகளும் கிட்டத்தட்ட 28-30 பேரோட வந்து கப்பல் வந்து இருக்குது. நல்ல ஏசி குழுக்குள்ளது, நல்ல சீட். இது பாருங்க, சீட்டுகள் எல்லாம் நல்ல அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் மேலுக்கு தான் நின்று கொண்டிருக்கிறோம். இப்படியே இதுக்குள்ளால தான் அப்படியே கீழ்த்தளத்துக்கும் போகிறது. நான் உங்களுக்கு அப்படியே கீழ்த்தளத்துக்கு போய் காட்டுறேன் பாருங்க. இங்கே இதுக்காலே அப்படியே கீழுக்கு இறங்கி போக வேண்டியதுதான். இதுக்காக வந்து அந்த கப்பல் ஓடுற இடம் இங்கே பாருங்க. கப்பல் ஓடுற இடம் இதுதான். இன்றைக்கு தான் நானே பார்க்குறேன். பார்த்தீங்களா கப்பல் ஓடுற இடம் எப்படி இருக்குதுண்டு. இப்போ நாங்கள் மேலே இருந்து பார்க்க பார்த்தீங்களா சைட் வியூ எல்லாம் எப்படி இருக்குதுண்டு. இது இப்போ மேலே அப்படியே கீழே இறங்கி போவோம். இப்போ அப்படியே கீழே இறங்கி போய் பார்ப்போம். பாருங்க, கீழுக்கு வந்தால் கீழுக்கு தான் ஃபுல்லாக வந்து மக்கள் இருக்கிற இடம். பாருங்கள், எல்லோரையும் வந்து கீழுக்கு தான் நிறுத்தி இருக்கணும். கீழுக்கும் ஃபுல்லாக ஏசி தான் சார். இங்கே பாருங்க, பெரிய டிவி ஒன்று இருக்குது. அப்படியே நாங்கள் இங்கே பின்னால் பார்ப்போம். பின்னுக்கு தான் கேண்டீன் எல்லாம் இருக்குதான். பாருங்கள் எப்படி இருக்குதாண்டு. இதில் இறங்கி வந்தோன்றிருக்கு நம்ம மக்கள். இங்கேலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சீட் தான் இருக்குது. நிறைய சீட்டுகள் சும்மா தான் போகுது. 28-30 பேரோட இன்றைக்கு வந்து இந்த கப்பல் வந்து வெளிக்கிட்டு இருக்குது. இது பாருங்க, இதுலாம் அந்த லக்கேஜ் வைக்கிறது. அதோட எங்கால பாத்ரூம் டாய்லெட் எல்லாம் இருக்குது. இதில் வந்து கேண்டீன் இருக்குது. இங்கே பாருங்க, இதில் வந்து பாருங்க ப்ரைஸ் போட்டிருக்குது. இங்கே பாருங்க, ஒரு பொருளோட விலையும் இருக்குது. சொல்லுங்க, எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த கப்பல் பயணம்? கப்பல் பயணம் இது முதல் தடவை தானே, கொஞ்சம் அனுபவம் வேண்டாம். இல்லை, இதை போய் பார்க்க தான் வேண்டும். இந்த கப்பல் எப்படி இருக்குது? நல்ல கப்பல் கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்லா இருக்குது. நல்ல ஏசி எல்லாம் வருது, நல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் சீட் இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட் சீட் இருக்குது. இந்த ரேட்டும் கொஞ்சம் ரீசனபிள் ரேட்டு. இந்த எங்களுக்கு எக்ஸஸ் கிலோ தான் காணாது. ஏன்னு கேட்டால் இப்போ நாங்கள் கொண்டு போகிற அந்த லெகேஜே 7 கிலோ வெயிட் ஆகிருக்கு. அது நம்ம யூஸ் சாமான். அப்போ நாங்கள் வரக்கொள்ள அந்த 7 கிலோவுக்கும் 20 கிலோவுக்கும் 14 கிலோ தான் 13 கிலோ தான் கொண்டுறலும். அப்போ அது கட்டுப்படாது. அதை நீங்கள் எங்களோட பார்த்து தினமாலும் மக்களுக்கு செஞ்சால் தான் அது தொடர்ந்து நல்லா இருக்கும். என்ன என்று கேட்டால் அது கொஞ்சம் பேசஞ்சரையும் கொஞ்சம் கவனித்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். குறைஞ்சது ஒரு 50-55 சார் கேஜ் சார் சாராண்டா. ஏன்னு கேட்டால் நாங்கள் கேட்டால் யூஸ் ஆமனே இருக்குது ஒரு 7-8 கிலோ. அப்போ அதை கழிச்சாப்பில் கிட்டத்தட்ட 13 கிலோ தான் நம்ம காசு கொடுத்தாங்கள கொண்டு வர வேண்டியது. அப்போ அது கட்டுப்படாது. சரி சரி, இன்றைக்கு தான் ஆரம்பம் பண்ணுறபடியாக சீட்டுகள் வந்து போதிய அளவு இருக்குது. இங்கே பாருங்க, 27 பயணிகளுடன் கப்பல் வந்து வெளிக்கிட்டு இருக்குது. மற்ற ஒவ்வொரு சீட்டுகளையும் பார்த்திங்கன்னா அந்த முக்கியமானது சேஃப்டி ஜாக்கெட் இருக்குது. இங்கே பாருங்க, இப்போ பார்த்திங்கன்னா கப்பல் வந்து புறப்படுது. இப்போ நாங்கள் மேல்தளத்தில் வந்திருக்கிறோம் பாருங்கள். இங்கே மேல்தளத்துலேயும் ஒரு தரம் இல்லை. பாருங்கள், கப்பலில் இருந்து பார்க்க வழி வியூ எப்படி இருக்குதுண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கப்பல் போகிறத பாருங்க, பின்னுக்கு எப்படி எடுத்துருக்கிறோம்ட்டு. இது பாருங்க, இதுதான் வந்து இன்ஜின் எல்லாம் ஃபோன்கள் எல்லாம் இருக்குது. இது பாருங்க, அப்பா தண்ணியை பாருங்க எப்படி கொஞ்சம் ஒன்று போகுதுண்டு. பார்க்கவே எப்படி இருக்குது, நினைச்சு கூட பார்க்க
எப்படி இருக்குதுன்னு இப்போ நாங்கள் ஒரு கண்ணாடி கரையிலான் இருக்கிறோம். முக்கால்வாசி கண்ணாடி கரை எல்லாமே சும்மா தான் இருக்குது. என்ன ஆட்டம் வந்து பெருசாக ஆட இல்லை, சும்மா நார்மலாக எங்களோட ஒரு ரோட்டில் பஸ் போகிற மாதிரி இருக்குது. அந்தளவு தான், பெரிய ஆட்டம் ஒன்று இல்லை, சும்மா நார்மலாக போய் கொண்டிருக்கு. நல்ல ஏசி நல்லா இருக்குது. அதோட பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த விசா அப்ளை பண்ணணும், டிக்கெட் புக் பண்ணணும் என்றால் ஜப்னாவில் வந்து பழைய ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு இருக்கிற மெட்ரோ ட்ராவல்ஸ் என்ற ஏஜென்ட்டில் வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் செய்து கொள்ளலாம். அவையெல்லாம் கண்டக்ட் பண்ணி கேட்டிங்கள் என்றால் அவையில் வந்து இது சம்மந்தமான விடயங்களை வந்து சொல்லுவினோம். இப்போ பாருங்க எவ்வளோ பக்கத்தில் தண்ணி இருக்குன்னு பார்த்தீங்களா இங்கே. இப்போ பார்த்தீங்கன்னால் கிட்டத்தட்ட 12:30 ஆகுது, 10:30 வலிக்கிட்டது. பாருங்க சுற்றி எதுவுமே தெரியல. அதோடு பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்லணும், இந்த சீட்டுக்குள்ளே பாருங்க உண்மையிலேயே முக்கியமான பொருட்கள் வச்சுக்கணும். இது வந்து சக்தி வந்தால் எடுக்கிறதுக்கு, சக்தி வந்தால் இதை மடித்து போட்டு எடுத்து போட்டு அப்புறம் ஒட்டி போட்டு இதுக்குள்ளே போடக்கூடிய மாதிரி இருக்குது. இது வரணும், இது வந்து சக்தி எடுக்கிறதுக்கு. அதோட வந்து என்னென்ன சாப்பாடு என்னென்ன வெளியேன்றதும் இதில் இருக்குது. இங்கே இதில் பாருங்கள் எத்தனை கப்பல் தெரியுதுன்ட்டு. நான் நினைக்கிறேன் இது மீன் பிடிக்கிற ரோலர் படகு போகிறோட ஏன்னா நிறைய தெரியுது. இது எதில் தெரியுது, அங்கால பாருங்கள் எத்தனை தெரியுதுன்ட்டு. எக்கச்சக்கமாக இருக்குது. அப்படியே இந்தியாலையும் தெரியுது. அப்படியே பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் துறைமுகத்து கிட்ட வந்துட்டோம். இங்கே பாருங்க கிட்ட வந்துட்டு பார்ப்போம். 10:30 விலைக்கிட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா 2:45 கரை வந்துட்டுது. தமிழ்நாட்டில் காலடி எடுத்து வைக்க போகிறோம். பாருங்க எப்படி வந்துட்டோம் இப்போ கரைக்கு. இது வந்து அந்த கல்லால் ஃபுல்லாக அணை போட்டிருக்கணும், மண்ணரி பண்ண பெறாமல் தடுப்பண மாதிரி. பாருங்க 2 பக்கமுமே அந்த அணை இருக்குது. இப்போ நடுவுக்குள்ளலாம் அந்த கப்பல் போகுது. இதுதான் பாருங்க நாகப்பட்டினம் துறைமுகம். பார்த்து கொண்டு நிற்கணும், நாங்கள் வருவோம்டா. ஆக்கள் நிறைய பேர் நிற்கணும் பார்த்து கொண்டு. இப்போ கப்பலில் இருந்து வெளியே போய் கொண்டிருக்கணும். அப்படியே நாங்களும் போவோம். இங்கே பாருங்க அப்படியே ஏதாவது ஏறி போவோம். இங்கே பாருங்க நாகப்பட்டினத்துக்கு வந்தாச்சு. இதுதான் நாங்கள் வந்த கப்பல். இங்கே பாருங்க இப்படியே போனால் அதில் தான் அந்த இமிக்ரேஷன் இருக்கு. அங்கே பாருங்க நாகப்பட்டினம். இனி இதுக்குள்ளே போய் இமிக்ரேஷன் முடிக்கணும். இமிக்ரேஷனில் எப்படி இருக்கோ தெரியாது, உள்ளுக்க போனால் தான் தெரியும். வீடியோ எடுக்கணுமோ தெரியாது. பார்ப்போம். அதை முடிச்சுட்டு வந்து உங்களோட அப்படியே தொடர்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷன் முடிஞ்சு அப்படியே வெளியே வந்துட்டோம். நான் இனி ரூமுக்கு போய் சொல்கிறேன் சம்பவம் என்ன நடந்தாண்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். நாகூர்லான்னு ஒரு ரூம் உண்டு, எங்களை 2 பேர் கூட்டி கொண்டு வந்து எடுத்து தந்தவியல். இப்போ பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷனில் என்ன நடந்தேன்டா, இப்போ என்ன நடந்ததுன்றத விட நீங்கள் விரைக்குள்ளே என்னென்ன கண்டிப்பாக செய்யணும் என்றால், நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வாரீங்க என்றால் கட்டாயம் வந்து நீங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கணும். அதுன்ற ஃபோட்டோ கொப்பி கொண்டு வந்து வரணும், அல்லது ஃபோனில் காட்டணும். இல்லாட்டி இங்கே உள்ள ஒரு சிம் நம்பர் அவையில் ஐடி வெரிஃபிகேஷன் மாதிரி செய்யணும். இங்கே உள்ள சிம் இல்லாட்டில் உங்களோட அங்கத்தைய நம்பரை வந்து ரோமிங் பண்ணி கொண்டு வாங்க. இந்த ஃபோனை கூட வேண்டி பார்த்து ரோமிங் பண்ணியிருக்காண்டு. மற்றது வந்து இங்கே ஒரு அட்ரஸ், மெயினாக வந்து இங்கே ஒரு அட்ரஸ், இஞ்சத்தை ஃபோன் நம்பர் தான் கூடுதலாக கேட்கணும். மற்றது வந்து கேட்குற கேள்விகளுக்கு நம்மளா பதில் சொன்னீங்கன்னாடா சரி. சில நேரம் கொஞ்சம் கேட்குற கேள்வி கொஞ்சம் என்ன சொல்கிற வெறுட்டுற மாதிரி கேட்பினோம். அதுக்கேற்ற மாதிரி இருந்தீங்கண்டா சரி. அவ்வளோதான். இதே சம்பவம் தான் போன முறை நடந்தது. தெரியும் தானே. முதலாவது வந்து எங்கே நிற்க போகிறீங்கன்றது தான் நான் என்ன மெயின். எங்கே நிற்க போகிறீங்க, ஒரு இந்தியன் ஃபோன் நம்பர். நீங்கள் முந்தி பாஸ்போர்ட் எடுத்துருந்தீங்கன்றால் அதை ஆக்டிவ் இல்லையோ அதை வச்சுருந்தீங்கன்னா நல்லா. முதல் வந்து போயக்குள்ளே நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா ஆக்டிவ் இல்லையோ அதை வச்சுருந்தீங்கன்னா ஆக்டிவ் இல்லாத சிம் தான் இருக்குதுன்ட்டு அதை நம்பரை போட்டு கொடுக்கலாம்.
ஸ்ரீலங்கா நம்பரை போட்டு கொடுக்க இது ரோமிங் இருக்கா ரோமிங் இல்லையான்னு கேட்பினோம். அதை விட ரூம் புக் பண்ணி கொண்டு வரணும் மெயினாக. இல்லாட்டி சொந்தக்காரர் இருந்தால் அவன் அட்ரஸை கொடுத்து அவன் ஃபோன் நம்பரை கொடுத்து வரலாம். இதுதான் நடந்தது. ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து இந்த காணொலியை இதோட முடிக்க போகிறேன். இனி அடுத்தடுத்த காணொலி வந்து ஒரு 7 நாளைக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டு காணொலிகள் வரும். அப்படியே மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. பாய்.